ஹாய் நச்சரி. இதில எப்படி இருக்கீங்க? ஆ நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். டுடே நம்ம பார்க்க போறது ஜிம்மினுக்கு ஒரு ஒன் ஷாட் தான். டைட்டில்லாம் இன்னும் வைக்கலடா. தம்ப்நெயில்ல போடுறேன் அதிலேயே பார்த்துக்கோங்க. சரி ஸ்டோரி நல்லா இருக்கேன்னு நானும் வந்துட்டேன். ஓகே நம்ம ஸ்ட்ரெயிட்டா ஸ்டோரிக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நம்ம இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்கடா. நிறைய பேர் இன்ஸ்டா பேஜ் ஃபாலோ பண்ணாம இருக்கீங்க. ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. அண்ட் நியர்பை 3K கிட்டே இருக்குது நம்ம சேனல். இப்போ வந்துட்டு 2.83K சம்திங் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ஐ ஃபீல் ஸோ ஹாப்பிடா. 3K வந்துச்சுன்னா ஸ்பெஷலாக ஏதாவது இறக்கிடலாம். ஒரு 2 எஃப்எஃப் ஒரே நாளில் இறக்கிடலாம். ஓகேவாடா. அண்ட் ஆல்சோ பேக்ரவுண்ட் நாய்ஸஸ்லாம் இக்னோர் பண்ணிடுங்கடா. இந்த கோழி வேறு இப்போ தான் கத்திகிட்ருக்கு. கரெக்டாக வாய்ஸ் ஓவர் பண்ணலான்னு உட்காரும்போது கத்துது. ஒரு நாள் வாங்க அடித்து குழம்பு வச்சு சாப்பிட்றலாம். சரிடா. நம்ம இப்போ ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். எதுனாலும் டெலகிராம் இல்லாட்டி இன்ஸ்டா குரூப் அங்கே பேசிக்கலாம். ஓகேடா நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளேயே போயிடலாம். இப்போ எடுத்ததும் ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துடலாம். அதாவது நீங்கள் வந்து ஒஹியன், நீங்கள் வந்து இப்போ தான் காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்கீங்க. அப்படியே நம்ம ஜிம்மின் சைடு வந்து பார்த்தா ஜிம்மின் இப்போ தான் 12th படிச்சுட்ருப்பான். நீங்கள் வந்து ஒரு டியூஷன் எடுத்துகிட்ருக்கீங்க இப்போது எல்லாத்துக்கும். சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் கேர்ள்ஸ்க்கு அண்ட் பாய்ஸ்க்கு எல்லாத்துக்கும் டியூஷன் எடுத்துகிட்ருக்கீங்க. ஓகேடா. இது இன்ட்ரோவே போகுது. இதுக்கு மேலே எல்லாமே நம்ம சேனல்லே பார்த்துக்கலாம். சாரி வீடியோலேயே பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எல்லாத்துக்கும் டியூஷன் எடுத்துகிட்ருக்கீங்க. அப்படியே எல்லோரும் நோட்டை வச்சுட்டு அது இதுன்னு பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே நடுவில் உட்காந்துட்டு ஷோ இதுங்களை வச்சு சமாளிக்கிறதுக்குள்ள நான் ஒரு வழியாயிடுறேன். எப்படி தான் இதுங்களாம் இவங்க வீட்டில் வச்சு சமாளிக்கிறாங்களோ. அதுலேயும் அங்கே பாரு அடிச்சுக்கிறது. ஏய் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? ஆ அது மிஸ் இவ தான் என் நோட்டை பிடுங்கண்ணா. நோ மிஸ் இவன் தான் என் பென்சிலை பிடுங்கண்ணா. 2 பேரும் மாறி மாறி பிடிங்கிக்க வேண்டியது. இங்கே வா. ஏய் நீ அங்கே உட்காரு, நீ இங்கே உட்காரு. என்ன ஹோம்ஒர்க் முடிஞ்சா? மிஸ் என்னோடய ஹோம்ஒர்க் நான் ஸ்கூலில் விட்டுட்டு வந்துட்டேன் மிஸ். என்னது ஸ்கூலில் விட்டுட்டு வந்துட்டியா? போச்சு. இவங்க ஆத்தா வேறு சும்மாவே ஆடுன்னு ஆடுவா. இப்போது என்ன தான் திட்டுவா. ஐயோ இப்போ என்ன பண்ணுறது? ஏய் அதெல்லாம் எனக்கு தெரியாது. உங்கள் அம்மாட்ட நான் ஃபோன் பண்ணி தரேன், நீயே பேசு சரியா? அது மிஸ் அம்மாட்ட சொன்னேன். அம்மா தான் நீ டியூஷன் போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதானே அவளுக்கு என்ன வீட்டில் பிள்ளைய வச்சு சமாளிக்க முடியாது சொல்லிட்டு இங்கே அனுப்பி விட்டுறா. சரி போ. அங்கே நாளைக்கு டெஸ்ட் இருக்குன்னு சொல்லல, அதுக்கு படி. மிஸ் அதுவும் அந்த நோட்டில் தான் மிஸ் இருக்குது. ஸோ என்ன டெஸ்ட்டு? ஏபிசிடி அப்புறம் 1 2 3 வந்துட்டு 1லேருந்து 100 வரையும் தெரியும் தானே உனக்கு? தெரியாது மிஸ். கிழிஞ்சுது. இங்கே வா, இங்கே உட்கார். படி. நான் ஏபிசிடி எழுதி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பிள்ளைக்கு நோட்டில் எழுதி கொடுத்துட்டு இது இப்போ நீ படித்தா 5 நிமிஷத்தில் எனக்கு சொல்கிறேன், இல்லாட்டி உன்னை அப்படியே வாசலோடு அனுப்பிடுவேன் சரியா? சரி மிஸ் நான் படித்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய அழகாக சமத்தாக உட்காந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுது. நீங்கள் இப்போது அப்படியே ஸ்ட்ரைட்டாக எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுக்கு டேரெக்டாக பார்க்குறீங்க. உங்கள் ஆப்போசிட்டில் ஜிம்மின் உட்காந்துட்டு அப்படியே உங்களவே பார்த்துட்ருக்கான். லைக் அப்படியே பிளிங்க் கூட பண்ணாமல் பார்த்துட்ருக்கான். நீங்கள் இவன் என்ன இப்படி பார்த்துட்ருக்கா என்னைய? ஜிம்மின் என்ன பண்ணிகிட்ருக்கா? அது ஒயன். ஜிம்மின் போடி. என்னால் மித்தவங்களாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அக்கா உட்காந்துலாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. அண்ட் எனக்கு அக்காவும் இல்லை செல்லம், நீ என் ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பக்கத்தில் வந்து உட்கார்றான். நீங்கள் ஜிம்மின் என்ன பேசிகிட்டு இருக்கா? இத்தனை பேர் இருக்காங்கல்ல, உன்னை விட நான் பெரிய பொண்ணுடா. உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? ஏதோ சின்ன வயசுலேருந்து ஆப்போசிட் வீட்டில் இருக்கா, அதுக்குன்னு இப்படி தான் எல்லாத்துக்கு முன்னாடி சொல்லுவாங்களா? அதுக்குன்னு எல்லாம் வந்துட்டாங்கன்னு என்னாலலாம் உன்னை அக்கான்லாம் சொல்ல முடியாதுடி. நான் உன்னை அக்காவும் பார்க்கல. என்னது என்ன சொன்ன? ஒன்றும் இல்லடி. சரி நீ என்ன பண்ணிகிட்ருக்காங்க உட்காந்துட்டு? அதான் இங்கே உன் பக்கத்தில் வந்து உட்காந்தா திட்டு, உனக்கு தான் எல்லாம் தெரியுமா, அங்கே போய் உட்காருன்னு. நான் என்ன பண்ணுறது? ஜிமின் உனக்கு நெக்ஸ்ட் வீக் எக்ஸாம் தானே, இங்கே கொடு. என்ன பார்த்துட்ருக்க? மேக்ஸா? சரி எல்லா சம்மனும் உனக்கு தெரியுமா? இதில் எல்லா சம்மும் தெரியும். எல்லா ஃபார்முலாவும் தெரியுமா? எல்லா ஃபார்முலாவும் தெரியும்டி, ஆனால் ஒரு ஃபார்முலா தவிர. என்ன ஃபார்முலா?
சொல்லு நான் சொல்லி தரேன்." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவங்க கையிலேருந்து புக்க வாங்கிட்டு அப்படியே திருப்பிட்டு இருக்கீங்க. அவன் அப்படியே உங்களையே பார்த்துட்டு, "உன்ன கரெக்ட் பண்ணுறதுக்கு மட்டும் இந்த ஃபார்முலா தெரியலடி." "என்னது?" "அது இந்த ஃபார்முலாடி." அப்படின்னு சொல்லிட்டு குத்து மதிப்பா ஒரு ஃபார்முலா எடுத்து காமிக்கிறான். அது அப்படியே அவனுக்கு, "ஜிமின் இது ஈஸி தான்டா, தெரியுமே." நான் ஞாபகம் தான் வர மாட்டேங்குது. அப்படின்னு உங்கள பார்த்துட்டு ஒரு மாரியாவே பேசிகிட்டு இருக்கான். "ஜிமின் உனக்கு என்னதான் ஆச்சு? ம் நானும் பார்த்துட்ருக்கேன். கொஞ்ச நாளா நீ சரியில்ல. ரொம்ப நாளாவே உன்ன பார்த்து சரியில்ல." "என்னது?" "ஜிமின் என்ன வாய்க்குள்ளேயே பேசிகிட்டு இருக்கா? என்கிட்ட பேசு. நான் பேசிகிட்டு இருக்கேன்ல." "பேசுகிறேன்டி, பேசிட்டு தானே இருக்கேன். உனக்கு கேட்கலையா? ஆ கேட்கலையாடி? நான் வேணா உன் காதுக்குள்ள வந்து என் உதட்ட வச்சு சொல்லட்டா?" "என்ன ஜெமீன் ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கா? இங்கே வா, இது பாரு." அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே அவனுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க. அப்படியே அவனுக்கு எதுவுமே கவனிக்காம உங்கள் லிப்ஸு, ஐஸு, நோஸு அப்படியே உங்கள் ஹேருன்னு சொல்லிட்டு அப்படியே இன்ச்சு பை இன்ச்சாக உங்களை அப்படியே ரசிச்சிட்ருக்கான். நீங்கள் அது எதுவுமே தெரியாமல் ஃபார்முலா சொல்லி முடிச்சுட்டு, "ஆ ஜிமின் முடிஞ்சுச்சு, புரிஞ்சா? ம் அது என்னடா புரியலையா? மறுபடியும் வேணா சொல்லி தரட்டா?" அதெல்லாம் இல்லடி, அதெல்லாம் இல்ல. நான் பார்த்துக்கிறேன். அண்ட் எனக்கு மேக்ஸ் வேற வராது உனக்கே தெரியும்ல." "மேக்ஸும் உனக்கு வராதா? பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லு ஜிமின். நீ எவ்வளோ நல்லா மார்க் எடுக்கிற. உன் அளவுக்கு கூட நான் மார்க் எடுக்கல தெரியுமா? ம் ஆனால் எனக்கு அந்த 12th விட்டு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு இந்த சம்மெல்லாம் ஈஸியாக தானே இருக்குதுன்னு புரிஞ்சுது. அந்த காலேஜில் இருக்க சம்ம பார்க்கும்போது. ஆ என்ன பண்ணுறது? ஆனால் நீ என்ன விட நல்லா தான் ஜிமின் மேக்ஸ் போடுற. சரி அதனால் நீயே போட்டுரு. அங்கே உட்காந்து போடு." "இல்ல நான் இங்கே உட்காந்துக்கிறேன்." என்ன சொல்கிறேன்? இங்கே உட்காந்துட்டா அப்போ தானே எனக்கு ஏதாவது டவுட் வந்தால் உன்கிட்ட கேட்க முடியும்." "ஆ என்ன ஜிமின் திடீர்னு படிக்கிறதுக்குலாம் உனக்கு மைண்ட் வந்துடுச்சா?" "ஆமாண்டி எல்லாத்துக்கும் மைண்ட் வந்துடுச்சு போ." அப்படின்னு சொல்லிட்டு அவனும் உங்கள் பக்கத்துலேயே உட்காந்து உங்களே சைட் அடிச்சுட்டு பார்த்துட்ருக்கான். அப்போ உங்கள் மாம் வராங்க. "ஒயன் ஆ என்னம்மா?" "அம்மா நான் டியூஷனில் இருக்கேன், அப்புறமா நான் எதுனாலும் என்னை சொல்லு." "அது இல்லைம்மா, உனக்கு அலைன்ஸ் பார்க்கணுன்னு சொல்லியிருந்தேன்ல, நீ கூட அதுக்கு ஓகே சொல்லியிருந்தியே." "ம் ஆமாம்." "அதுக்கு என்னம்மா, அதான் காலேஜ் ஃபினிஷ் ஆக இன்னும் 6 மந்த் இருக்கே, அப்புறம் என்ன?" "அதாம்மா ஒயன், அது இருக்கட்டும். இந்தா இப்போவே பார்த்து அலைன்ஸை ஓகே பண்ணால் தானே உனக்கு 6 மந்த்துக்கு அப்புறம் மேரேஜ் எல்லாம் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ண முடியும். நான் நிறையா பசங்களோட ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீ பாரும்மா, உனக்கு யாரை பிடிச்சிருக்கோ நீ சொல்லு." அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்த்தோட ஃபோட்டோ கொடுக்குறாங்க. நீங்களும் அதை வாங்கிட்டு, சரிம்மா நீ போ, நான் அப்புறம் பார்த்து சொல்கிறேன்." இப்போவே பாருடி, டியூஷனில் இருக்கம்மா." "சரி நீ அப்புறமே பார்த்து சொல்லு." "ஜிமின் நீ இங்கே தான் இருக்கியா?" "ஆமாம் ஆண்டி." "என்ன? அது என்னது?" "ஆ அது இல்லைப்பா ஜிமின், இது என்கிட்ட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கேட்டோம், வேலைக்கெலாம் போறியாம்மா இல்லை அப்படின்னு. அவள் வேலைக்கு போகிறதுக்குலாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா. சரி அவள் மேரேஜ் பண்ணி வைக்கலாமான்னு கேட்டோம். சரிண்ணா, அதான் மேரேஜ் பண்ணி வைக்கலான்னு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிமினுக்கு அவ்வளோதாங்க கோவம் செம்மையாக வருது. அவன் அப்படியே இருந்துட்டு, "என்ன ஆண்டி பேசிகிட்டு இருக்கீங்க? ஆ அவளுக்கு தான் அறிவில்லாமல் சொல்கிறானா, உங்களுக்கு எங்க? ம் ஜிமின் ஏன்பா கத்துற? அப்புறம் ஆண்டி இவ்வளோ தூரம் படித்து கல்யாணம் பண்ணிட்டு போகிறக்கா? அவளை நல்லா வேலைக்கு அனுப்புங்க, ஒரு 3 இயர்ஸ் மட்டும்." "அது ஏன்ப்பா 3 இயர்ஸ்?" "அனுப்புங்க ஆண்டி, அவளை 3 இயர்ஸ் வேலைக்கு அனுப்புங்க. அப்போ தானே அவளுக்கு ஃபேமிலியோட சுச்சுவேஷன் எல்லாம் என்னென்னு புரியும். அவளை வேலைக்கு அனுப்புங்க. அண்ட் இந்தாங்க இது ஃபோட்டோஸ்லாம் நீங்களே எடுத்துகிட்டு போங்க." அவர் சொல்லிட்டு அந்த ஃபோட்டோஸ்லாம் அப்படியே மறுபடியும் உங்கள் அம்மாட்டே கொடுத்து விட்டாரா. உங்கள் அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல, உங்களுக்குமே ஒன்றும் புரியல. நீங்கள் ஜிமின் என்ன பண்ணிகிட்ருக்க? ஆ எனக்கு தானே மேரேஜ், உனக்கு என்ன? ஏய் வேலைக்கு போடி, இவ்வளோ நல்லா படிச்சிருக்க, இவ்வளோ நல்லா டிகிரி வாங்க போகிற, அப்புறம் என்னடி உனக்கு வேலைக்கு போக? ஆ மாடு நல்லா தின்னுட்டு தின்னுட்டு வீட்டில் குந்தாணியாட்டம் இருக்கடி." "ஜிமின் என்ன என்னை பார்த்து இப்படி சொல்கிற? ஏன் நான் ரொம்ப வெயிட் போட்டேன்னா என்ன? அப்படின்னு நீங்கள் அப்படியே யாருக்கும் தெரியாமல் கேட்குறீங்க. அவனும் அப்படியே உங்களை டாப் டு பாட்டம் பார்க்குறான், உங்கள் பாடி எல்லாமே பார்க்குறான். "ஆமாண்டி எல்லாம் வெயிட்டாக தான் இருக்குது, பிடிச்சா நல்லாயிருக்கும்." "என்னது?" "இல்லைடி நல்லா வெயிட்டாக இருக்க அப்படின்னு சொல்ல வரேன், புரியுதா?" ஐயோ நாளைக்கு நான் டயட் எடுக்கணும்." "டயட்டா? அதெல்லாம் வேணாண்டி, இப்படியே இரு, அப்போ தான் எனக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா படிக்கிறதுக்கும், அமுகிறதுக்கும், பிடிக்கிறதுக்கும்."
என்னது? இல்லடி. இப்படியே இரு, இதான் அழகா இருக்குன்னு சொல்ல வரேன். அப்படியா? சரி, ஓகே. ஏன்டா எனக்கு வேலைக்கு போறதுக்குலாம் புடிக்கல. நான் பேசாம கல்யாணம் பண்ணிட்டு அவன் வீட்ல போய் ஜம்முன்னு உட்காந்துப்பேன். அவன் எனக்கு வேலைக்கு போயிட்டு சம்பாரிச்சுட்டு வந்து தருவான். ஆ புடுங்குவான். அதான் நான் தரேன்டி. நீ ஏன் இன்னொருத்தர எதிர்பார்த்துட்டு இருக்க? ஆ அப்படியே அவன் மனசுக்குள்ளே நினைக்கிறா, நீங்க ஜிமின் என்னடா நான் இங்க பேசிட்டு இருக்கேன், நீ அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஆ ஏ ஒன்றும் இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே இருக்கான். நீங்களும் சரி அதுக்கப்புறம் எதுவும் கண்டுக்காம அப்படியே டியூஷன் எடுத்துட்டு இருக்கீங்க. அப்படியே உங்கள் மாம் டாடு இதெல்லாம் பற்றி யோசிச்சிருப்பாங்க ஜிமின் சொன்னது. ஸோ அவங்களும் உங்களுக்கு ஒரு 3 இயர்ஸ் டைம் கொடுத்து பார்ப்போம், உங்களுக்கும் ஃபேமிலி சுச்சுவேஷன்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் விட்டுருப்பாங்க. அப்படியே ஆஃப்டர் 3 இயர்ஸ் கழிச்சு பார்த்தா ஜிமின் இதெல்லாம் நினச்சி பார்த்துட்ருக்கான். அப்படியே அவன் காலேஜ் கேட்டு முன்னாடி நின்னுட்டு, ஆ நீ ஏதேதோ சொல்லியும் உங்கள் அப்பனையும் உங்கள் அம்மாவையும் நல்லா பிரெயின் வாஷ் பண்ணி விட்டேன். அதெல்லாம் ஓகே தான் செல்லம். எல்லாமே ஓகே தான். ஆனால் இப்போ நானும் காலேஜ் முடிக்க போகிறேன். சீக்கிரம் ஏதாவது நல்ல ஒரு கம்பெனியில் ப்ளேஸ் ஆகிட்டு உன்னை நானே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு அவனும் நினச்சிட்டு அப்படியே உங்கள் ஆஃபீஸ் கிட்ட வரான். நீங்கள் இப்போ ஒரு நல்ல ஒரு ஆஃபீஸில் நல்லா ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் அப்படியே ஆஃபீஸை விட்டு வெளியே வரீங்க. ஜிமின் கரெக்டாக அங்கே வரான். பார்த்தா நீங்கள் அப்படியே ஆஃபீஸில் அந்த மேனேஜர் கூட நல்லா சிரித்து சிரித்து பேசிட்டு வரீங்க. சாரிடா, வாய்ஸ் கொஞ்சம் மாறுது இடையில பேசும்போது. என்ன முன்னாடி போட்ட எஃப்எஃப்க்கும் இப்போ போடுற எஃப்எஃப்க்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். என்னாச்சுன்னு தெரில. ரொம்ப கோல்டு பிடிச்சதுனால வாய்ஸ்லாம் கொஞ்சம் மாறுது. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ம். மெய்ஸ்லெஸ் டாக்லேயும் இப்படி தான் வரும் நினைக்கிறேன். பார்க்கலாம். அண்ட் வாய்ஸ் மாடுலேஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. சூன் ஓகே ஆகிடும்னு நினைக்கிறேன். ஓகேடா. பேக் டு த ஸ்டோரி. நீங்கள் அப்படியே நல்லா சிரித்து சிரித்து பேசிட்டு வந்துட்டுருக்கீங்க. ஜெமின் இதை பார்க்குறான். அவனும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கான். நீங்கள் அப்படியே ஜிம்மினை பார்த்ததோ ஓகே ஓகே ராபர்ட், நம்ம நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஜிம்மின்ட்டு வரீங்க. ஜிம்மின் அப்படியே உங்களை பார்த்து, யார் அது? ஓ ஃப்ரெண்டா என்ன? அது இல்லை ஜிம்மின், இவர் என் மேனேஜர். அதே ஏன்டி ஒரு மாதிரி சொல்லிட்டு இருக்க? அது இல்லை, எனக்கு அவரை பிடிச்சிருக்கு ஜிம்மின் அப்படியே நீங்கள் சொல்கிறீங்க. ஜிம்மினுக்கும் அவ்வளோதாங்க. அவன் அப்படியே வண்டியில் உட்காந்துட்டு பார்த்துட்டு இருந்தவன் அப்படியே வண்டியை விட்டு இறங்கி, என்னது அவனை உனக்கு பிடிச்சிருக்கா? அவன் மூஞ்சே நல்லல, அவனை எப்படி? ஆ ஜிமின் என்ன பேசிகிட்டு இருக்கா? எனக்கு பிடிச்சிருக்கு ஜிமின். அங்கே பாரு. அண்ட் இன்னொன்று என்ன தெரியுமா, அவருக்கு என்ன பிடிச்சிருக்கு. ஆனால் 2 பேரும் இன்னும் சொல்லிக்கல. ஆனால் சீக்கிரம் நான் அவர்கிட்ட சொல்லிடுவேன் எனக்கு அவரை பிடிச்சிருக்குன்னு. என் வீட்டில் வேறு அலைன்ஸ் பார்த்துட்ருக்காங்க. எங்கள் அம்மாட்ட கண்டிப்பாக நான் ராபர்ட்டை பற்றி சொன்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. அண்ட் ராபர்ட்டும் என் வீட்டில் வந்து பேசுனா பேசுவான். அப்புறம் சந்தோஷமாக லைஃப்பை லீட் பண்ண வேண்டியது தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. ஜிம்மினுக்கு செம்ம கோவம் வருதுங்க. அவன் அப்படியே உங்கள் கையை பிடிச்சி, ஏய் வண்டியில் ஏறுடி. என்னாச்சு? வண்டியில் ஏறுன்னு சொன்னேன். ஏறுனா ஏறு. என்னாச்சு மீனாச்சு? எப்பயும் நீ ஒரு மாதிரி பேசுகிற. ஏய் ஒத்தா வண்டியில் ஏறடி மயிறு. ஏன் சொன்னால் புரியாதா அவனுக்கு? புரியாதாடி அப்படின்னு ஒரு மாதிரி ரொம்ப டென்ஷன் ஆகலாம் நீங்கள். சரி சரி இரு வண்டியில் ஏறுறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வண்டியில் ஏறி உட்காந்துக்கிறீங்க. ஜெமீன் அப்படியே கையை கொடு. ஜெமீன் கையை கொடுடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் 2 கையும் வாங்கி அப்படியே அவன் ஹிப்ஸ் சுற்றி வார் பண்ணிக்கிறான். லைக் இப்போ பார்த்தா நீங்கள் என்ன கப்பிள்ஸ் மாதிரி தெரியுறீங்க. நீங்கள் அப்படியே ஜெமீன் என்ன இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க? என்ன திட்டிகிட்டு இருக்க? என்னாச்சு உனக்கு? வாயை மூடிட்டு உட்காராயன், வாயை மூடிட்டு உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே வண்டி எடுத்து ஸ்பீடாக ட்ரைவ் பண்ணுறான். அந்த சைடு தான் ராபர்ட்டோட கார் நின்றுட்டு இருந்திருக்கும். ராபர்ட் இதெல்லாம் பார்க்குறான். ராபர்ட் அப்படியே மனசுக்குள்ளே, இது என்ன அயன் தானே? அயனுக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்கா என்ன? ஐயோ, ஆனால் அவன் அந்த பையனை தம்பின்னு தானே சொன்னான். சரி நாளைக்கு வரட்டும் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து அப்படியே போகிறான். இங்கே ஜெமீன் அப்படியே ஸ்பீடாக ட்ரைவ் பண்ணி ஒரு யாருமே இல்லாத இடத்துல வண்டி கொண்டு போய் நிப்பாட்டுறான். நீங்கள் அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறீங்க அந்த இடத்த. நீங்கள் அப்படியே அதையும் பார்த்துட்டு ஜிமினையும் பார்க்குறீங்க. ஜிமின் இது என்ன இடம்? அதுவும் இல்லாமல் என்ன இங்கெல்லாம் வந்திருக்கோம்? ஏய் இறங்குடி. ஜிமின்
என்ன வாடி போடின்னு சொல்ற? ஏய் இறங்குடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்க கைய பிடிச்சு இறக்கி விட்டு, அவனும் இறங்கி அப்படியே அந்த சைடுல இருக்கிற ஒரு வால்ல உங்கள பின் பண்றான். நீங்க ஜிமின் என்ன என்ன பண்ற? ஆ ஏய் யார்ரி அது? உனக்கு அவன பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்காடி? எதுக்கு? எதுக்குடி உனக்கு அவன பிடிச்சிருக்கு? ஜிமின் இது நீ ஏன் இங்க கூப்பிட்டு வந்து கேட்குற? அங்கே கேட்டிருக்கலாமே ஜிமின். கேட்டிருக்கலாம் தான் மயிரு. வர கோவத்துக்கு பலார்னு அப்பிருப்பேன். இங்க பாரு, இந்த மித்தவனை பார்த்தா மனசுக்குள்ள ப பட்டாம்பூச்சி பறகுறதெல்லாம் விட்டு, அடி பட்டாம்பூச்சி ஒன்னே மாரி பறந்துச்சுன்னா அப்படியே அப்படியே காலை வச்சு மிதிச்சிருடி. எல்லார்ட்டையும் சொல்லு நான் மிதிக்கிறேன் அப்படிங்கிறான். அவனுக்கு ஒன்றும் புரியாம ஜிமின் என்ன பேசிகிட்டு இருக்க? ஏய் இப்போ சொல்கிறேன்டி, இங்கே பாரு, நான் உன்னை லவ் பண்ணுறேன். கிட்டத்தட்ட 8 வருஷமா 8 வருஷம்தான். 8 வருஷமா நீ நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன்டி. உனக்கு தெரியுமா? ஜிமின் என்ன சொல்கிற? ஜிமின் நான் உன்னை அப்பெல்லாம் பார்க்கலடா. நீ என் தம்பி. ஏய் வாயமுறி. என்னடி தம்பி மயிருமா தாங்கன்னு போடுறதுக்கு ஒன்றும் பெரியவன் சின்னவன்லாம் வயசு கிடையாது, புரியுதா? ம் அப்படின்னு உங்ககிட்ட க்ளோஸாக வரானுங்க. ஜிமின் போதும் நிப்பாட்டு. அப்போது நீ இத்தனை நாள் இந்த இன்டென்ஷனில் தான் என் கூட. ஏய் பாயமுறி. அந்த இன்டென்ஷனில் உங்ககிட்ட வரல. அண்ட் என்னை உன் தம்பின்னு சொல்லாத. நான் உன்னை 8 வருஷமாக லவ் பண்ணிகிட்ருக்கேன்டி. இப்போ வந்து அவனே பிடிச்சிருக்குன்னா விட்டுருவேணா? உனக்காக தான் நீ அவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து நல்ல வேலையில் ப்ளேஸ் ஆகி சி எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் தெரியுமா? ஒருத்தவனை அப்பெல்லாம் விட மாட்டேன்டி. அவனுக்கு விட்டு கொடுக்க மாட்டேன். இங்கே பாரு, நீ எந்து எனக்கானது, புரியுதா? புரியுதாடி? அப்படின்னு சொல்லிட்டு அப்படியும் கிட்டக்கு நல்லா க்ளோஸாக வரான். நீங்கள் ஜிமின் தள்ளிப்போ தள்ளிப்போ ஜிமின். என்னடா பேசிகிட்டு இருக்க? உன்னை நான் ஒரு நாள் அப்படி பார்த்ததில்ல. நீ என்னை விட எவ்வளோ வயசு சின்ன பையன்? நீ என்னை கிட்டத்தட்ட என்னை விட 3-4 வருஷம் சின்ன பையன் ஜிமின். ஏய் இப்போ அதனால என்னடி? என்ன ஆயிடுச்சு? என்ன உன்னை அப்படியே நடு ரோட்டில் விட்டுட்டு போயிட்டேனா? நல்ல வேலைக்கு நானும் போயிடுவேன். இன்னும் 2 months தான், காலேஜ் முடிஞ்சிடும். நானும் நல்ல வேலைக்கு போவேன், நல்லா ப்ளேஸ் ஆவேன். எனக்கு தெரியாத வயன். எனக்கு நீ வேணும்டி. நீ தான் வேணும், நீ மட்டும்தான் வேணும், புரியுதா? புரியுதாடி? என்னைய மீறி நீ வேற எவனையாவது கல்யாணம் பண்ணுறேன் மயிரை பண்ணுறேன்னு போய் பாரு, அத்தா உனக்கு அன்னைக்கு தாண்டி சாவே அப்படின்னு உங்களை நல்லா மிரட்டிட்டு உங்கள் ஹைஸை பார்க்குறான். லிட்ரலி உங்கள் ஹைஸில் டிஎஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். அவன் அப்படியே அதை பார்த்ததும் என்ன அழுவுறியா? ஜிமின் நான் உன்னை அப்பெல்லாம் பார்க்கல ஜிமின். நீ என்னடா இப்பெல்லாம் வந்து மிரட்டிட்டு இருக்க? அதுவும் இல்லாமல் இப்போல்லாம் பேசாத ஜிமின், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஏன்னா அதை பற்றி பேசாத, ஃபஸ்ட்டு அழுகாதீங்க வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை இழுத்து நல்லா ஹக் பண்ணிக்கிறான். நீங்களும் அப்படியே செம்மையாக அழுகுறீங்க. அப்படியே உங்கள் ஹேரை ரப் பண்ணிவிட்டு இங்கே பாருடி, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, எனக்கு நீ தான் வேணும். என்கிட்ட என்னடி பிரச்சனை? என்ன ஏஜ் தானே? ஏஜெல்லாம் ஒன்றும் இது இல்லடி, ஒரு விஷயமே கிடையாது. லவ்னு வந்துட்டா ஏஜெல்லாம் என்ன மயிருக்கு? ஒன்றும் இல்லடி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரியா? நான் உன்னை பார்த்துக்கிறேன்டி. இங்கே பாரு என் பொண்டாட்டி அப்படிங்கிறா. நீங்கள் அப்படியே ஜிமினை பார்க்குறீங்க. ஜிமின் எனக்கும் உன்னை பிடிக்கும் தான் ஜிமின், இல்லைன்னு சொல்ல. ஆனால் ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல ஜிமின், இதெல்லாம் செட் ஆகாது ஜிமின். திரும்ப திரும்ப அதுவே சொல்லாதடி, வெறி மயிராகுது. அதை சொல்லாத, அதை பற்றி பேசாத. நான் பேசுகிறேன், நீ உன் வீட்டில் என்னென்னடா பேசுவேன்? அவளை விட சின்ன பையன், ஆனால் நல்லா பார்த்துப்பேன்னு சொல்ல போறியா? சொல்ல போறியா? லவ்வுக்கு ஏஜ்லாம் முக்கியம் இல்லை ஓயன். நீ எனக்கு சப்போர்ட்டாக இருப்பில்ல ஜிமின்? எனக்கு ஒன்று பிடிக்கும்டா, சின்ன வயசுலேருந்து பிடிக்கும். ஆனால் நான் உன்னை ஒரு நாள் அப்படி பார்த்ததில்ல ஜிமின். உனக்கு புரியுதா இல்லையாடா? புரியுதா? நான் உன்னை அப்படிலாம் பார்க்கல ஜிமின். ஆனால் செட் ஆகாது ஜிமின். உனக்கு புரியுதாடா? ப்ளீஸ்டா புரிஞ்சுக்கோடா. அதெல்லாம் செட்டு ஆகாது. நான் வேற ஒருத்தனுக்கானது, நீ வேற ஒருத்திக்கானது. நான் வேற ஒரு பையனை மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லி முடிக்கிறக்குள்ளேயே
என்னடி நானும் சரி போனா போட்டும் பேசட்டும் பேசட்டும் விட்டுட்டா ரொம்ப தான் பேசுகிற. இங்கே பாரு, என்ன வேணாலும் பேசிக்கோ, என்ன திட்டு அடி இது என்ன என்ன வேணால் பண்ணிக்கோடி. இந்த மாதிரி வேற ஒருத்தனுக்கானது வேற ஒருத்திக்கானது அப்படிலாம் பேசக்கூடாது, அப்படிலாம் பேசாத சரியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறோம். நீங்கள் அவ்வளோதாங்க கன்னத்தில் கை வச்சுட்டு டீயர்ஸோடு நிற்கிறீங்க. அகைன் உங்களை இழுத்து ஆக் பண்ணிட்டு ஏ என்னை ஏன்டி டென்ஷன் பண்ணுற? ஆ இங்கே பாரு, இந்த ஜென்மம் இல்லை எல்லா ஜென்மத்துலையும் நீ எனக்கு ஆனது நான் உனக்கு ஆனது புரிஞ்சுக்கோ. என் செல்லல, என் பட்டுல, என் அழகு பட்டுல அப்படிலாம் இல்லடி, நான் உன்னை பார்த்துக்கிறேன் புரிஞ்சுக்கோ. அந்த வருஷம் நீ எனக்கு ஆனது. என்னாச்சும் இடையில வந்தானா நான் பாட்டுக்கு யோசிக்க மாட்டேன்டி, நல்லா பொழந்து விட்டு போயிடுவேன் அப்படின்னு அவனும் பேசிட்டு அப்படியே உங்களுக்கு ஹக் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் உங்களுக்கு கம்ஃபர்ட் பண்ணிவிட்டு என்னை பாருடி எங்க ஜிமின்ட்ட என்ன பிரச்சனை சொல்லு. என்னை மேலேருந்து கீழே வரை எப்படி வேணாலும் பார்த்துக்கோடி. எந்த ஆங்கிளில் வேணாலும் பார்த்துக்கோ. என்கிட்ட என்னடி பிரச்சனை உனக்கு? ஏன் நான் நல்லா இல்லையா? எனக்கு எதாவது பிரச்சனை இருக்கா? அப்படிலாம் எதுவும் இல்லையாடி. ஏஜ் தவிர அந்த ஏஜ் மயிரை தவிர வேற என்கிட்ட என்ன குறை இருக்குது சொல்லு அப்படின்னு அவன் நிற்கிறான். நீங்களும் அப்படி ஜிமினை பார்க்குறீங்க. உங்கள் ரெண்டுத்துக்கு மேலே அந்த ஏஜ் மட்டும்தான் இடிச்சிருக்கோம். ஜிமினை பார்க்க அழகாக நல்லா மோச்சி குட்டி மாதிரி இருக்கான். நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு ஆனால் ஜிமின் இன்னைக்கு ஏஜ் தானே முக்கியம். ஓடி அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது, மூடிட்டு வண்டியில் உன்னை அவன் வீட்டில் விடுறேன், நாளைக்கும் அவன் வீட்டில் பேசுகிறேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். நீங்களும் அப்படியே ஜிமின் வண்டியில் ஏறி உட்காந்துக்கிறீங்க, எதுவுமே பேசலைங்க. அந்த ரைடு அப்படியே ரொம்ப சைலண்ட்டாக போகுது. போகிற வேலை ஜிமின் பொண்டாட்டி காஃபி சாப்பிட்றியாடி? இல்லை ஜிமின் அதெல்லாம் வேணாம். சரிடி அப்போ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே வண்டி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கான். இப்போ அப்படியே உங்களை வீட்டில் விட்டுட்டு பாயடி பொண்டாட்டி, லவ் யூ, பார்த்து போயிட்டு வா, காலையில் பார்க்கலாண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து போகிறான். நீங்களும் அப்படியே இறங்கி அப்படியே ஒரு மாதிரி உங்கள் வீட்டுக்குள்ளே போகிறீங்க. பார்த்தா ஹாலே உங்கள் டேடி. ஒயன் வாமா, எங்கே போயிருந்தேன் இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அது ஒர்க்கு அதிகமாக இருக்குது அதான். ஐயோ என் பொண்ணு வாய்ஸ் பாரு எவ்வளோ நல்லா இருக்குன்னு. ஒயன் உன்கிட்ட ஒரு ஹாப்பி நியூஸ் சொல்லட்டா? என்னதுமா? என்னது? அது ஒயன், என் செல்ல பொண்ணுக்கு, என் அழகு பொண்ணுக்கு அடுத்த வாரம் கல்யாணம். என்னது? ஆமாம் ஒயன், நீ தானே 3 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணுறேன்னு சொன்னேன். அதுக்குள்ளே சரி பிள்ளை வேலைக்கு போட்டு நாங்களும் விட்டுட்டோம். இப்போது என் பொண்ணுக்கு கல்யாண வயசும் வந்துடுச்சு, அதுவும் மீறி நல்லா நல்லா பார்த்துக்கிற மாதிரி பையனும் கிடச்சிட்டான். யாருமா? அதெல்லாம் எல்லாம் உனக்கு தெரிஞ்சவங்க தான் ஒயன், எல்லாம் உனக்கு தெரிஞ்சவங்க தான். அண்ட் ஆல்சோ டுமாரோ உனக்கு என்கேஜ்மெண்ட், புரியுதா? அது யார் கூடமா? யார் கூட என்கேஜ்மெண்ட்? அதுவும் எனக்கு? அது ஒயன் ஜிமின் கூட தான். என்னது ஜிமின் கூடயா? அம்மா அவன் என்னை விட சின்ன பையன். தெரியுமா ஒயன், எல்லாமே சொன்னாங்க, நாங்களும் வேணாம் தான் சொன்னோம். ஃபஸ்ட்டு அப்பாலாம் ஒத்துக்கவே இல்லை, ஜிமினை அடிக்கவே போயிட்டாரு. பட் அவன் அப்படியே அப்பாவோட காலில் விழுந்து ஒரு மாதிரி அழுகிற மாதிரி ஆயிட்டாமா. அவனுக்கு நீனா ரொம்ப இஷ்டம் போல். லைக் அவன் எப்படி தானே இருந்தான், ஒரு குழந்த அதோட அம்மா தேடுற மாதிரி இருந்துச்சு. அவனை அவ்வளோ லவ் பண்ணான், அவன் லவ் பண்ணுறான்னு நினைக்கிறேன். எனக்கு அவனை பார்க்கும்போது அப்படியே ஆரம்பத்தில் உங்கள் அப்பாவை பார்க்குற மாதிரி இருந்துச்சு. உங்கள் அப்பா அப்படி தான். உங்கள் அப்பா என்னை விட பெரிய பையன் நினச்சிட்ருக்கியா? அவரும் என்னை விட 5 வருஷம் சின்ன பையன்தான். ஆனால் நான் மரியாதை கொடுத்து சரி உங்கள் அப்பா பெரியவர் மாதிரி நான் வச்சுருக்கேன். ஆனால் ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு ஒத்துக்கவே இல்லைம்மா. அவன் என்ன பண்ண போகிறான் அப்படி இப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தோம். அவனுக்கு பேக்ரவுண்ட் எல்லாம் என்ன இருக்குதுன்னு நாங்களாம் விசாரித்தோம். அவங்க அப்பா ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன். அண்ட் ஆல்சோ அவங்களுக்கும் ஃபேமிலி பேக்ரவுண்ட் எல்லாம் இருக்குது, உன்னை நல்லா வச்சு பார்த்துப்பான். ஆனால் ஜெமினை மட்டும் விட்டுறாதம்மா, அவனை அவ்வளோ லவ் பண்ணுறான். நாங்கள் சீரியஸ்லி ஒத்துக்கலை, ஃபஸ்ட்டு நாங்களே கோவப்பட்டோம். ஆனால் அவன் அவ்வளோ தூரம் பேசினான், இல்லை இது செட் ஆகும் அப்படி இப்படின்னு.
அதுக்கப்புறம் தான் நான் இதை என்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து பேசினாமா. ம் அதுதான் சொல்ல வந்தா சாயங்காலம். அது சொன்னோன்னா என்னன்னு தெரில. ஆனால் சொல்லிட்டேன்னு சொன்னோம். ஓகேம்மா, நீ அதுக்கு போய் ரெடி ஆகு. எங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டம்தான், நாங்கள் பார்த்த பையனை மேரேஜ் பண்ணி வைக்க முடியலையேன்னு. பட் அதை விட நல்ல பையனா ஜிமினே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் அங்கேருந்து போகிறாங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியலைங்க என்ன நடக்குது, இப்போ என்ன ஆச்சு, ஒன்றுமே புரியாமல் நீங்கள் அப்படியே பிளாங்கா அப்படியே அந்த சோஃபாவில் உட்காந்துட்டு யோசிக்கிறீங்க. என்னது, இவங்களும் ஓகே சொல்லிட்டாங்களா? எனக்கு புரியல. என்னை சுற்றி என்ன நடக்குது, என்னதான் என்னதான் என் லைஃப்பில் நடந்துட்டுருக்கு. நான் ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குது. ஜிமின் ஜிமின் எப்பட்றா என் லைஃப்பில் வந்த நீ? ஹா, எனக்கு ஒன்றும் புரியல, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே அந்த மாதிரி யோசிச்சுட்டு நீங்கள் நடந்ததெல்லாம் நினச்சிட்டு அப்படியே எப்படி தூங்கிடுறீங்க. தென் எப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தா வீடியோ ஒரு மாதிரி அப்படியே செம்ம கிராண்டாக இருக்குது. நீங்கள் எழுந்துட்டு அம்மா ஒரு காஃபி கொடுமா. ஹே ஹொயன், இப்போதான் எழுந்திருக்கிறாடி, போ சீக்கிரம் கிளம்பிட்டு வா, இன்னைக்கு உனக்கு என்கேஜ்மெண்ட் அடி அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் அப்படியே அவங்க மாமா அப்படியே ஐஸை நல்லா ஓப்பன் பண்ணிட்டு பார்க்குறீங்க. அவங்க, ஏ ஒயன் உன்னை தாண்டி என்கேஜ்மெண்ட்டா? ஏய் என்னடி, ஏதோ நைட்டு தண்ணி அடிச்சுட்டு வந்துட்டு காலையில் என்னாச்சுன்னு கேட்குற மாதிரி இருக்குது. குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சு அந்த மாதிரி இருக்குடி நீ பண்ணுறது. நைட்டு தான் சொன்னேன் அவ்வளோ தூரம். ஆமாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்க. அப்போதாங்க உங்களுக்கு என்னாச்சு எல்லாமே ஞாபகம் வருது. நீங்கள் ஆமாம்ல, சரிம்மா நான் போய் ரெடி ஆகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போயிட்டு அப்படியே ஒரு சாரீ எடுத்து வியர் பண்ணிவிட்டு ரொம்ப சிம்பிளாக அழகாக ரெடி ஆகிட்டு வரீங்க. அப்படியே ஜிமின் ஹாலில் உட்காந்துட்டுருக்குறான். உங்களை பார்த்ததும் அப்படியே ஸ்டன்னிங்காக இருக்கான். நீங்கள் அப்படியே ஜிமினை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. ஜிமின் அப்படி உங்களை சர்ப்ரைஸாக பார்க்குறேன். என்னடா நீங்கள் ஜிமினை பார்த்து ஸ்மைல் பண்ணுறீங்கன்னு. நீங்களும் அப்படியே வந்து ஜிமின் பக்கத்தில் நிற்கிறீங்க. ஜிமின் அப்படியே உங்கள் பக்கத்தில் வந்துட்டு, ஏன்னா என் பொண்டாட்டி அதிசயமா என்னை பார்த்தலாம் சிரிக்கிறா. நேற்று பேசின பேச்சுக்களை என்னெல்லாம் பார்த்தா மதிய கூட மாட்டான்னு நினச்சேன். என்ன சிரிக்கலாம் செய்கிற, என்னாச்சு அப்படின்னு கேட்குறான். நீங்கள் ஆ என்னோட ஃபேட் இதான்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் மூஞ்சி தூக்கி வச்சு என்ன பண்ணுறது ஜிமின், அதான் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிட்டேன். நீ சொன்னதை நான் யோசித்தேன். அதானே, ஜிமின் கிட்ட என்ன பிரச்சனை இருக்குது? என் வீட்லேயும் ஓகே சொல்லிட்டாங்க. அண்ட் ஆல்சோ எனக்கும் ஒன்று பிடிக்கும் ஜிமின், பிடிக்காமலாம் இல்லை. ஐயா என்னடி கிரிஞ்சு பண்ணிட்டு இருக்க? உனக்கு கிரிஞ்சாக இருக்காடா, கிரிஞ்சாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எவ்வளோ அடிக்கலான்னு போகிறீங்க. அப்போ உங்கள் டேட், ஹயன் என்ன பண்ணிகிட்ருக்க? அது 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 இல்லை டேட், எல்லாரும் உன்னதாம்மா பார்க்குறாங்க, ஒழுங்கா நின்று அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படியே ஜிமினும் சிரிச்சிட்டு அப்படியே உங்களுக்கு ரிங்கெல்லாம் மாட்டி விட்றான். அந்த மூமெண்ட்டே செம்ம அழகாக போகுது. அப்படியே உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு அப்படியே 1 வீக் கழிச்சு அப்படியே மேரேஜும் அதே மாதிரி நல்லபடியாக ரொம்ப ஹாப்பியாக முடியுது. அதுக்கப்புறம் என்னங்க, நைட்டு சீனு தான். அந்த நைட் சீன் வந்து நான் டெலகிராமில் போடுறேன். நாங்கள் அப்படியே இங்கே ஆஃப்டர் த சீனுக்கு அப்புறம் கண்டினியூ பண்ணலாம். ஆஃப்டர் த சீனுக்கு அப்புறம் பார்த்தா நீங்கள் தான் ஜிமின், என்னடா நீ என்ன பண்ணி வச்சிருக்க? இங்கே பாரு, இங்கெல்லாம் ரெட் மார்க்காக இருக்குது. ஏய் சாரிடி, ஒரு வெறியில் இருந்தேனா அதான் பாஞ்சிட்டேன். என்னது பாஞ்சிட்டியா? டேய் என்னை பார்த்தா உனக்கு எப்படிடா இருக்கு? சொல்லு எப்படி இருக்கு? ஆனால் என்னடி நல்லா கும்முன்னு சூப்பராக நச்சுன்னு நல்லா இருக்குடி, நல்லா இருக்க அப்படிங்கிறா. நீங்கள் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவனை அடிக்கலான்னு துரத்துறீங்க. அவனும் ஓடுறான். நீங்கள் நீ பார்க்க சின்ன பையன் நினச்சா, ஆனால் நீ சின்ன பையன்லாம் கிடையாது ஜிமின், நான் தான் தப்பாக நினச்சிட்டேன். சின்ன பையன் பண்ணுற வேலையெல்லாமா நீ பண்ணி வச்சுருக்க? என் கழுத்து ஃபுல்லாக கிஸ், என் பாடி ஃபுல்லாக என்னடா எல்லா இடத்துல வாய் வச்சு கடிச்சு வச்சுருக்க? அப்புறம் எல்லா இடமும் கோலுக்கு முழுகுன்னு இருக்குடி, நல்லா இருக்கு. அப்படியே நல்லா தொட்டு தொட்டு அப்படியே தடவி விளையாடுறதுக்கு. நான் இன்னும் கொஞ்சம் நேரம் தடவட்டா அப்படின்னு சொல்கிறான். நீங்கள்
ஜிமின் அப்படிதான் அவனை அடிக்க கையை தூக்கிட்டு வரீங்க. ஜிமின் அப்படியே உங்க கையை பிடிச்சி இழுத்து அப்படியே டைட்டாக உங்களை ஹக் பண்ணிக்கிறான். அப்படியே நீங்களும் ஹக் பண்ணிக்கிறீங்க. அப்புறம் என்னடா கொஞ்ச நாள் கழிச்சு அப்படியே பேபிஸ் அப்படியே உங்க லைஃப் ஜிமின் கூட ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. ஓகேடா சரி, இந்த எஃப்எஃப் நான் இங்கேயே ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இது ஒரு சின்ன கண்டென்ட் தான், அவ்வளோவா ஒன்றும் இருந்திருக்காது. ஜஸ்ட் சும்மா தான் போடுறேன், பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஓகேடா சரி, எதனாலும் நான் டெலகிராமில் பேசுகிறேன். பாய், லவ் யூ ஆல்.